ஹலோ மக்களே, ஹாய். ஒசூர் ஃபேமஸ்ஸு. எங்கள் அம்மாயி கொஞ்ச நாள் வந்து ஒசூரில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் இங்கே தமிழ்நாடு வந்துட்டாங்க. அவங்களோட ஃபேவரட் டிஷ்ஷு. அப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க. அதை தான் ட்ரை பண்ணியிருக்கேன். தேங்காய் வந்து ஊற்றிக்கணும், இல்லைன்னா கடலெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து கடுகு, லைட்டாக வந்து சீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு நான் வந்து குட்டி குட்டியாக இருந்தனால முழுசாக போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் வந்து முருங்கைக்காய், கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு இருந்தால் உருளைக்கிழங்கு கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து வாழைக்காய் எல்லாத்தையும் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து தக்காளி வந்து சின்ன தக்காளியாக ஒன்று போட்டிருக்கேன். போட்டு குழம்பு மிளகாத்தூள், உப்பு போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா ரைஸும் அப்புறம் வந்து பருப்பு. இதுக்கு வந்து பருப்பு பார்த்திங்கன்னா நான் வந்து 2.25 டம்ளர் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து ஒரு அரை டம்ளருக்கும் கம்மியாக வந்து துவரம் பருப்பு எடுத்தால் போதும். இது வந்து நம்ம ஊர் ஸ்டைல் வந்து சாம்பார் சாதம் மாதிரி தான் இருக்கும். இதுக்கு வந்து சைடிஷ் வந்து பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழி முட்டையில் வந்து முட்டைக்கோஸ் பொரியலில் நாட்டுக்கோழி முட்டை போட்டு ஃப்ரை பண்ண போகிறேன். அவ்வளோதான், வாங்க சாப்பிட்லாம். யாருக்கு இந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். நம்ம வீட்டில் நார்மலாக வந்து முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணுவோம்ல, அதே மாதிரி பண்ணிவிட்டு நாட்டுக்கோழி முட்டையை வந்து 3 முட்டை எடுத்து வச்சுருந்தேன். அதை உடச்சி ஊற்றி நல்லா இதோட சேர்ந்து இது பண்ணியாச்சு. இது வந்து தேங்காய் போடுறதுக்கு பதிலாக நம்ம முட்டை போட்டு செய்கிறோம். வெயிட் லாஸில் வந்து எடுத்துக்கலாம், ரொம்ப யூஸ் ஆகும், ரொம்ப ஹெல்த்தும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க நம்ம வச்ச சாப்பாடு எப்படி ரெடியாக இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். அம்மாச்சியோட ஸ்பெஷல். நான் இப்போ தான் ப்ரெஷர் அடங்கி நான் எடுக்கிறேன். பாருங்கள், நல்லா மணமாக இருக்குது. நான் கலரி விட்டுட்டு தட்டில் போட்டுட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு எப்படி நல்லா பொல பொலன்னு வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இது வந்து பிஸ்பில்லாபாத்துன்னு சொல்லிட்டு அங்கே கர்நாடகா சைடில் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொன்னாங்க. அம்மாச்சி வந்து இப்படி தான் ரெடி பண்ணுவாங்களாம்மா. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். தட்டில் எடுத்து வச்சிட்டேன். இந்த சாப்பாடு வந்து எவ்வளோ இருந்தாலும் போட்டாலுமே சாப்பிட்டே இருப்போம். அந்தளவுக்கு டெம்ப்டிங்கான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை தான். நான் இது சாப்பிட போகிறேன். செமையாக இருக்குது, மனம் வேறு லெவலில் இருக்குது. ஓகே பாய். அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். வீடியோ லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.